எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக கடந்த 8 ஆண்டுகள் ஜிஎஸ்டி போர்ட்டல் அண்ட் நெட்வொர்க் இன்ஃபோசிஸ் கம்பெனி மௌனமாக இருந்து மிக சிறப்பாக காரியத்தை சாதித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு இடம் கொடுத்தவுடைய விளைவு இன்று ஜிஎஸ்டி வரி ஆலோசகர்கள் வரித்தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் காணாமல் போகிறார்கள். இதுதான் யதார்த்தம். இதை பற்றி இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் காணலாம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு மாநில தலைநகரான சென்னையில் அமைந்துள்ள தலைமைச் செயலகம் இடிலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு மாநில ஆணையர் எஸ்ஜிஎஸ்டி அவர்களை தஞ்சாவூர் மாவட்ட வரி ஆலோசகர் சங்கம் சார்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார்கள். ஃபெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் தஞ்சாவூர் சாப்டர் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு நாள் சிறப்பு பயணமாக பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் வழியாக அரியலூர் சென்று அங்கிருந்து பல்லவன் விரைவு ரயிலில் சென்னை சென்று மதியம் 1:30 முதல் 1:30 மதியம் சாப்பாட்டுக்கு முன்பு அப்பாயின்மெண்ட் தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. ஒரு அரை மணி நேரம் எங்களோடு கலந்துரையாடினார்கள். எங்களுடைய கஷ்டங்களை சொன்னோம். ரெப்ரசன்டேஷன் நேரடியாகவே கொடுத்தோம். ஒருபுறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் கிளிச்சஸ் தொடரும் மர்மங்கள் என்ற வகையில் ஜிஎஸ்டி போர்ட்டல் லேட் ஃபீ தாமத கட்டணம் பெனால்டி, குறிப்பாக எதிர்பாராத அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் அடிஷனல் நோட்டீஸ் அண்ட் வியூஸ் அதுக்கு ரிப்ளை கொடுக்காத பட்சத்தில் ஆர்டர் போட்டு அதன் மூலியமாக வங்கி முடக்கம், பேங்க் அட்டாச்மெண்ட் போன்ற அதிரடி நடவடிக்கைகள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார் என்ற விவரத்தையும் சொன்னோம். கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம், ஏனென்றால் வியாபாரிகளுக்கு தெரியவில்லை. இடையில் மாட்டிக்கொண்டு வரி ஆலோசகர்கள் படாத பாடு திண்டாட்டம், பொருளாதார பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஆகியவற்றை எடுத்து சொன்னோம். அவர்களால் முடிந்த அளவு பார்ப்பதாக சொன்னார்கள். சில விஷயங்கள் கிளிச்சஸ் போர்ட்டல் பிரச்சனைகள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடுத்து விட்டார்கள். நாங்கள் எப்படி வேலை செய்வது? ஆக இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரி ஆலோசகர்கள் மற்றும் வரித்தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களை வாழ வையுங்கள். ஏனென்றால் ஜிஎஸ்டி அதிகாரியுடைய 90% வேலைகளை பார்த்துக் கொடுக்கிறோம். ஆக வணிகர்கள் ஒற்றுமை, வணிகருடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. ஆக வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் உங்களது தேவையான கோரிக்கைகளை வைக்கவும். நன்றி, வணக்கம். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர். மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.